Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 25. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ரொம்ப ஈஸியாக சொல்ல போனோன்னா இது டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருந்து ஜஸ்ட்டு குவாய்ட் டிஃப்ரெண்ட்னு கூட சொல்லலாம். இது டோட்டலாக கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ ஒரு நாட்டோட சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகேங்களா? இதுக்கு 3 இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சோஷியல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா பாப்புலேஷன் சேஞ்சஸ், கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ், சோஷியல் அண்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கரன்சியை அஃபெக்ட் பண்ணும். தென் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸில் எலெக்ஷன்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டினா ஸ்ட்ராங் கரன்சி. தென் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் ஜிடிபி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் மார்க்கெட் மூமெண்ட்டை டைரெக்டாக ட்ரைவ் பண்ணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் சார்ட்டை தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ஏன் ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்க முடியும். எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், அதாவது பொருளாதார குறியீடுகள். ஸோ மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் கரன்சி வேல்யூ. ஸோ என்னென்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் 5.5% இருந்தால் யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் ஹை ஈல்டு கரன்சிஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தால் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இப்போ ஒரு நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமானா அந்த நாட்டோட கரன்சி வேல்யூ ரொம்ப கம்மியாகும். ஸோ எக்கனாமிக்கு வீக் சிக்னல் இருக்கும். இன்ஃப்ளேஷன், சிபிஐ. சிபிஐனா என்ன? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரைஸ் ஆனதும் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணும். ஸோ கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜிடிபி க்ரோத். ஸோ வேர்ல்டில் இருக்க எல்லா நாட்டோட உற்பத்தியும் மீடியம் ஜிடிபி க்ரோத் பாசிட்டிவாக இருந்ததுன்னா எக்கனாமி ஹெல்த்தியாக இருக்கும். தட் கண்ட்ரிஸ் கரன்சி அப்ரிஷியேட்ஸ் இன் த குளோபல் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி க்ரோத் நல்லா இருந்தால் எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்கனாமிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். எக்ஸ்டர்னல் இம்பேக்ட்ஸ். ஸோ இப்போ எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது சுனாமி, எர்த் குவாய்க், ஹரிகேன்ஸ், ஃப்ளட்ஸ் மாதிரி. இப்போ 2011 பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எர்த் குவாய்க் அண்ட் சுனாமி சேர்ந்து வந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஜாப்பனீஸ் யென் ரொம்ப வாலடைலாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வேர்ல்டு வைட் க்ராஷ் பண்ணுச்சு. தென் வார்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ். இப்போ கூட வார் போயிட்டுருக்கு. ஸோ வார்ஸ், பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட், சாங்ஷன்ஸ், இந்த ட்ரேட் வார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2022 ரஷ்யா உக்ரைனுக்கு வார் போயிட்டு இருந்த டைமில் ஆயில் ப்ரைஸஸ் ஸ்பைக்காக இருந்தது. யூரோ யூஎஸ்டி ரொம்ப வாலடைலாக இருந்தது. ஸோ சேஃப் ஹேவன் கரன்சிஸ் யூஎஸ்டி, சிஹெச்எஃப், ஜேபிஒய்லாம் ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மார்க்கெட்டை பெரிய வாலட்டிலிட்டியை க்ரியேட் பண்ணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நியூஸை கம்பல்சரி நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ டெக்னிக்கல்னா சார்ட்டை பேஸ் பண்ணி, ஃபண்டமெண்டல்னா நியூஸை பேஸ் பண்ணி, இப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். Okay friends, thanks for watching. Subscribe to Tamil FX Academy. Next ஒரு important topicல பார்க்கலாம். Until then, bye.